Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோவில் வந்து 6th ஓல்டு புக் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டு பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ இது வந்து இசையமுது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ மலையை பற்றிய பாடல். ஸோ இந்த மாதிரி இந்த வரியை கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ இந்த மலையை பற்றிய பாடல் அப்படிங்கிறத யார் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாரதிதாசன்கிறது ஈஸியாக போட்டுடலாம். பாருங்களேன், மலையே மலையே வா வா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த வாவை யாவை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மலை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை யாவை வச்சுக்கோங்க. ஸோ 2 தடவை ரீட் பண்ணால் நமக்கே அந்த மலைங்கிற அந்த விஷயத்தை யாவை வச்சுட்டு ரீட் பண்ணுங்க. ஓகேவா. அதே மாதிரி தான் வரும். மலையே மலையே வா வா, நல்ல வான புனலே. இப்போ வான புனல் அப்படின்னு வந்துருச்சு அந்த வார்த்தை. இவ்வையத்து அமுதே, வையத்து அமுதுன்னு எதை சொல்கிறோம், மலையை சொல்கிறோம். அப்போ வையத்து அமுதே வா வா. தகரப்பந்தல் தனதனவென, தாளும் கூரை சலசலவென, நகர பெண்கள் செப்பு கொடுங்கள் நன்றெங்கும் கனகனவென. ஸோ அப்போ இந்த இரட்டை கிளவி வார்த்தைகளை யாவை வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ தனதனவென சலசலவென கனகனவென. ஸோ இந்த யாவை வச்சுக்கோங்க. அடுத்து ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி. ஸோ இந்த ஏரி குளங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை யாவை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி. ஸோ இந்த தலை அப்படிங்கிறத வச்சு பின்னாடி ஒரு விஷயம் நம்ம படிப்போம். ஸோ தலைங்கிறது இந்த இடத்துல 2-3 தடவை வருது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பாரதிதாசன் அவர்களுடைய பாடலை வச்சு தான் இது வந்து அந்த விஷயம் கொடுத்துருக்காங்கிறத அந்த இடத்துல நீங்கள் யா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடல் வரியை கேட்டாங்கன்னா அது வந்து பாரதிதாசன் பாடல் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த தலை அப்படிங்கிற இந்த வார்த்தையை யா வச்சுக்கோங்க. பின்னாடி அதை ஈஸியாக நம்ம எப்படி யா வச்சுக்கலாம்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும். அப்ப வெப்பம் வந்து தலைக்குது, தாங்க வெப்பம் நீங்குது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் மலையை பற்றிய பாடல் அப்படிங்கிறத யா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வரி ரொம்ப முக்கியம். உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். ஸோ மழை பெஞ்சிருச்சு, அதனால பொன்னேர் பூட்டி உழுக போறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை யா வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதுனா பாரதிதாசன் பாடல் அப்படிங்கிறத யா வச்சுக்கணும். வரியை கொடுத்துட்டு இது யாருடைய பாடல் தான் முதல் கேள்வி, பாரதிதாசன் அவர்களுடைய பாடல். ஸோ அப்போ வான புனல், வானத்தில் இருந்து வருகின்ற நீர் அப்படின்னா மழை நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வையத்து அமுது, வையம் அப்படின்னா உலகம், வையம்னா உலகம், அமுதுனா அமுதம், அவ்வளோதான், உலகின் அமுதம். வையம்னா உலகம், ஏற்கனவே சொல்லியாச்சு. தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், தகரப்பந்தல், தகரத்தினால அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா இந்த இடத்துல மகரந்த பொடியை மென்ஷன் பண்ணுறாங்க. பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தலை அப்படின்னா செடிங்கிறது. ஸோ இலைதலைன்னு சொல்கிறாங்களா, அப்போ செடி அப்படிங்கிற மீனிங். தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம், தலையாத வெப்பம் அப்படின்னா பெருகிக்கிட்டே இருக்குது, அதாவது குறையலைங்கிற மீனிங். தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ பெருகிக்கிட்டே இருக்குன்னா குறையலை அப்படிங்கிறதான மீனிங்கு. ஏன்னா அப்போ குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஓகேவா. அப்போ தலையா அப்படின்னா குறையாத, தலைக்கவும் அப்படின்னா குறையவும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஆசிரியர் குறிப்பு, புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுவோ பாரதிதாசன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், இதுவும் தெரிஞ்சதுதான். இவர் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா, இதுவும் தெரிஞ்சதுதான். ஸோ பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஸோ இவருடைய காலத்தை பொறுத்த முடிக்கும். ஸோ 4 இப்படியா வச்சுக்கோங்க. 4வது மாதம் பிறந்தார், 4வது மாதம் இறந்துட்டார். 1891 to 1964. ஓகேவா. ஸோ அடுத்து பழமொழி 400. ஸோ பழமொழி 400 அப்படின்னா என்ன, அதாவது ஒவ்வொரு பாடலினுடைய முடிவுலையும் ஒரு பழமொழி இருக்கும்பா, அதுதான் இப்போ பழமொழி 400. ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு இதுதான் ஞாபகம் வரணும். ஸோ இங்கே வந்து கல்வியின் சிறப்பை பற்றிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஸோ இவருடைய ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், பலமுறை கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அப்போ கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் நிறைவாக, அந்த வார்த்தையை கவனிக்கணும். கற்றவர் எல்லாம் அறிவுடையவர் கிடையாதுப்பா, நிறைவாக. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாகங்கிறது தான் மீனிங்கு. இங்கே பாருங்கள், பொருள் தருகளை ஃபஸ்ட்டே அதே இருக்கும். ஆற்றவும்னா நிறைவாக. அப்போ கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். ஓகேவா. ஸோ அப்போ இந்த வார்த்தை நிறைவாகங்கிற வார்த்தை முக்கியம். இப்போ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடுகளை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறதான் பொருள். அதாவது நிறைவாக கற்றவர் அறிவுடையவர், அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அப்படி அவருடைய புகழ் வந்து பரவாத நாடு இருக்காது. அந்த நாடுகள் எல்லாமே வந்து வேறு நாடு ஆகாது, தம்முடைய நாடுகளே, அந்த கற்றவருடைய நாடுகளே. அப்படி அந்த நாட்டுக்கு அவர் போகிறப்ப அவருக்கு உணவுங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடியது. அவர் வந்து கட்டுச்சோறு கட்டி கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் ஆற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். அப்போ வழிநடை உணவு அப்படின்னா அந்த கட்டுச்சோறு தான். ஸோ அந்த வழிநடை
வழிநடை உணவு அப்படின்னா அந்த கட்டுச்சோறு கட்டி கொண்டு போறாங்களா, ஸோ அதுதான். ஸோ அப்ப நிறைவாக கற்றவர் அறிவுடையவர், அவருடைய புகழ் எல்லா திசையிலையும் பரவும், எல்லா நாட்டிலையும் பரவும். அந்த நாடு வேறு நாடு இல்லை, அவருடைய நாடே. அந்த நாட்டுக்கு அவர் செல்லும் போது வழிநடை உணவு அவர் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுல ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஆவச்சுக்கோங்க. இந்த பாட்டே ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. அதாவது அவருடைய புகழ் வந்து 4 திசைகளிலையும் பரவும். அந்நாடு வேறு நாடு ஆகா, அந்த நாடு எல்லாம் வேறு நாடு கிடையாது, தமவேயாம் அவருடைய நாடுகள் தான், தம்முடைய நாடு தான். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில், அதனால அவருக்கு வந்து வழிநடை உணவு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து சொற்பொருள். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, ஏற்கனவே சொல்லியாச்சு. நாற்றிசை அப்படின்னா 4 குற்றல் திசையா பிரிக்கலாம். அதை எப்படி பிரித்து எழுதுனா, நாற்றிசை அப்படின்னா 4 குற்றல் திசை. தமவேயாம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், தம்முடைய நாடு. தமவே அப்படின்னா தம்முடைய நாடு, அவ்வளவுதான். ஆற்றுனா அப்படிங்கிறது 6 கூட்டல் உணா. 6 அப்படின்னா வழி. ஸோ 6க்கு நிறைய மீனிங் இருக்கு. இங்க வந்து 6 அப்படின்னா பாத்த குறிக்குது, அந்த வழியை குறிக்குது. உணா அப்படின்னா உணவு, அப்ப வழிநடை உணவு. ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு. எப்படி பிரிக்கணும்? 6 கூட்டல் உணா, 6னா வழி, உணானா உணவு, அவ்வளவுதான். இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பார். ஒரு கற்றவர் போனாரு அப்படின்னா அவரை வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க வரவேற்று அவங்களே சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால அவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். அப்ப முதல் கேள்வி, பழமொழி நூறினுடைய ஆசிரியர் யாரு? முன்றுரை அறையினார். முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் முன்றுரை என்னும் ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். ஸோ ஏற்கனவே கேள்வி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அரையன் அப்படிங்கிறது வந்து அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அரையன் என்னும் சொல்லு வந்து புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புங்கிற மாதிரி கேள்வி வரலாம். ஸோ இல்ல முன்றுரை அரையனாருங்கிற பேரை வச்சு, முன்றுரைங்கிறது ஊர் பெயரு, அரையனுங்கிறது அரசனை குறிக்கும், அதனால அவர் முன்றுரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 2-3 ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு, அரையன் அப்படிங்கிறது அல்லது, இந்த அல்லதுங்கிற வார்த்தையை கவனிங்க. ஸோ அல்லது அரையன் அப்படிங்கிறது புலவரனுடைய குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்டா கேட்டுட்டு இதுல எது தப்புங்கிறத கேட்கலாம். அதனால கவனமா வச்சுக்கோங்க. முன்றுரைங்கிறது ஊர் பெயர், அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும், அதனால இவர் முன்றுரையை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் அப்படிங்கிறது புலவரினுடைய குடிப்பெயராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பழமொழி 400 நூற்குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400. இது முதல் கேள்வி. 400 பாடல்களை கொண்ட நூல். அப்ப 400 பாடல்களை கொண்ட நூல். இது 2வது கேள்வி. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றது. இது 3வது கேள்வி. ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில். இதுக்கு வந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள், அவ்வளவுதான். இது 4வது கேள்வி. அப்போ ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிறவனுடைய பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இந்த பாடலில் எந்த பாட்டை வேணா பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கு வந்து பொருள் கேட்குறாங்க. ஸோ அதையுமே நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிறப்ப படிச்சுக்கணும். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பாரதிதாசன் பாடல் பார்த்தோம், அதுக்கப்புறம் பழமொழி 400 பார்த்தோம். இது 2 டைரக்டா சிலபஸ்ல இருக்கு, ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அதற்கப்புறம் மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம். ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இதில் வந்து நேரு வந்து அவருக்கு பிடித்த நூல், அவருக்கு விருப்பமானவர், அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நூல் பிடிக்கும், எனக்கு இந்த ஆசிரியரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அவருடைய கல்லூரி படிக்கிறப்ப நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சில அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. அதற்கப்புறம் ஸோ இந்த லெட்டர் வந்து இந்த கடிதம் வந்து எங்கேருந்து எழுதியிருப்பாரு, என்னைக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிற அந்த டேட்லாம் இருக்குது. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை அந்த டேட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுதோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்களேன், காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா, அது வாசிக்க வேண்டிய நூல். அப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல காளிதாசரின் சாகுந்தலம் நாடகம் வந்து வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லி நேரு குறிப்பிடுகிறார். கரெக்டாக தப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் அப்படிங்கிறது வந்து உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பெர்னாட் ஷாவின் அதாவது பெர்னாட் ஷாவினுடைய நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு மிகவும் பிடித்தமானவர், அதாவது நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரசல், அவருடைய ஆங்கிலம் அருமையானது. ஸோ அப்போ நேருக்கு மிகவும் பிடித்தவர் வந்து பெர்ட்ரண்ட் ரசல் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால என்ன தேவையோ, ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி, இப்போ நான் என்ன சொன்னேன் அந்த இதை வச்சு நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாங்கிறத யோசிச்சு அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வார்த்தையுமே அந்த கடிதத்தில் இருந்து எடுத்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர். ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு கேட்பாங்களா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம், பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது.
அதுக்கப்புறம் மில்டன் அப்படிங்கிறவர் ஆங்கில கவிஞர், பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர், காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். நம்ம காளிதாசர் சாகுந்தலம் இப்போ தானே பார்த்தோம், டால்ஸ்டாய் போரும் அமைதியும் பார்த்தோம்ல, அப்போ அவர் ரஷ்ய நாட்டு எழுத்தர், பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர், பெட்டன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர். அதுக்கப்புறம் அல்மோரா சிலையிலிருந்து தான் எழுதியிருக்காரு இந்த கடிதத்தை. அது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராஞ்சல் மாநிலத்திலேருந்து இருக்குது. கிருபாலினி அப்படிங்கிறவங்க அந்த விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர், அதாவது அவங்க இந்திரா காந்தி அவங்க இருக்காங்களே அவங்களுடைய ஆசிரியர் தான் கிருபாலினி. ஸோ அவங்க இந்த இதில் வந்து படிச்சிருப்பாங்க, இந்த விஸ்வபாரதிங்கிற இடத்துல படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்னங்கிறத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரீட் பண்ணுறப்ப எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது, இதை லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த தான் சொன்னேன்னா அந்த தலை அப்படிங்கிற வார்த்தை பின்னாடி வரும் முக்கியம்னு சொன்னேன்னா இங்கே பாருங்களேன், பாரதிதாசனுடைய பாடலில் 3 இடத்துல இந்த தலை அப்படிங்கிற சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் மரமும் தலையும் அப்படிங்கிற இடத்துல தலை அப்படிங்கிறது செடி கொடியை குறிக்குது. அப்ப தலை இந்த இடத்துல எந்த மீனிங்ல வருது? அப்ப இந்த இடத்துல தலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லாக வருகிறது. அதற்கப்புறம் தலையா வெப்பம் தலைக்கவும், இந்த தொடர்ல வந்து தலை அப்படிங்கிறது வினை சொல்லாக வருகிறது. தலைத்தல் அப்படின்னா கூடுதல் எனவும் குறைத்தல் எனவும் பொருள் உண்டு. ஸோ அப்ப இதுதான் அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த பாரதிதாசனுடைய பாடல்ல தலைங்கிறது 3 இடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல மரமும் தலையும் அப்படிங்கிற தொடர்ல வந்து மலை, இந்த தலை அப்படிங்கிறது வந்து என்ன பொருள்ல வருது அப்படின்னா செடி கொடிங்கிற அந்த பொருளை வந்து குறிக்குது. இது வந்து இந்த இடத்துல தலைங்கிறது ஒரு பெயர் சொல். அதே மாதிரி தலையா வெப்பம் தலைக்கவும் அப்படிங்கிற இந்த தொடர்ல தலை அப்படிங்கிறது வினை சொல்லாக வருகிறது. இப்ப தலைத்தல் அப்படிங்கிறதுக்கு கூடுதல் எனவும் குறைத்தல் அப்படிங்கிறதும் பொருள் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாடு தலைக்க அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல தலைக்கங்கிறது என்ன மீனிங்ல வருது? வளர்க அப்படிங்கிற இந்த மீனிங்ல வருது. நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. அதே மாதிரி சேலையை தலைய உடுத்தினாள் அப்படின்னா சேலையை தாளப்படியுமாறு உடுத்தினார். அப்ப இங்க வந்து தலைய அப்படின்னா தாளப்படியுமாறு அப்படிங்கிற அந்த மீனிங்ல வருது. ஸோ இந்த மாதிரி ஒரே சொல் வேற இடத்துல யூஸ் பண்றப்ப வேற பொருள் தருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பழமொழி 400ல நம்ம 6 கூட்டல் உண்டான 6 அப்படின்னா வழியை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ 6ங்கிறதுக்கு வேற என்னென்னலாம் மீனிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 அப்படிங்கிறது ஒரு எண்ணு, 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும்ல அந்த 6, ஓகேவா. அதற்கப்புறம் 6 அப்படின்னா ரிவர், அதை என்ன கொடுத்துருக்காங்க, இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையே ஓடும், அதாவது இடையில் நீர் ஓடும் பரப்பு, அவ்வளவுதான். ஸோ 2 கரை இருக்கும், நடுவில் நீர் ஓடுது, அவ்வளவுதான். அது ஒரு 6. அதுக்கப்புறம் 6 அப்படின்னா நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரி வழி அப்படிங்கிறதுக்கு பாத் அந்த வழி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்புறம் 6 அப்படின்னா தனி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பச்சை அப்படிங்கிறது வேற இடத்துல யூஸ் பண்றப்ப வேற மாதிரி வருது. பச்சை குழந்தை அப்படிங்கிறப்ப பச்சிளம் குழந்தை, அதாவது பச்சை குழந்தைப்பா, ரொம்ப சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை அப்படிங்கிற அந்த மீனிங்ல வரும். பச்சை பயிர்னா நமக்கு தெரிஞ்சதுதான், பச்சை பயிர்னு சொல்றோம்ல. பச்சை பயிர் அப்படின்னா அந்த இளம் பயிர் அந்த மீனிங்ல இருக்கு. ஸோ பச்சை பயிர் வேற இருக்கு, பச்சை பயிர் சாப்பிட்ற பச்சை பயிர் அது வேற. இங்க பச்சை பயிர் அப்படிங்கிறது வந்து இளம் பயிர் அப்படி அந்த மீனிங்ல வரும். பச்சை பொய் அப்படின்னா ஒரு ஒரு சுத்தமான, அதாவது ஒரு பொய், முழு பொய் அப்படின்னு சொல்றோம். பச்சை பொய் சொல்றோம்ல நம்ம பேச்சுவார்த்தையில யூஸ் பண்ணதான். பச்சை தண்ணி அப்படின்னா பச்சை தண்ணின்னு ஒரு வார்த்தை கிடையாது, தண்ணீர் வெந்நீர் தான் இருக்கு. அப்ப தண்ணீர் வெந்நீர், அப்ப பச்சை தண்ணி அப்படிங்கிறது என்னத்தை குடிக்கிறாங்க அப்படின்னா தண்ணீரை குடிக்கிறாங்க, அதாவது நார்மலா இருக்கிற வாட்டரை குடிக்கிறாங்க, ஓகே தானே. ஸோ அடுத்து ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ பச்சை தண்ணீர்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணீர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வெந்நீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ எந்த வார்த்தைக்கு பதிலாக கரெக்டான தமிழ் சொல்லி எது அப்படின்லாம் நம்ம படிப்போம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இரட்டை கிளவியை பற்றி சொல்லியிருக்காங்க. கனகன தனதனன்னு அந்த பாடல்லே பார்த்தோம்ல, அது இரட்டை கிளவி. அப்போ ஒளியை உணர்த்தும் சொற்கள் 2 2ஆகவே சேர்ந்து வரும். அவ்வாறு வரும்போது அது ஒளிக்குறிப்பை வெளிப்படுத்தும். இதனை பிரித்தால் பொருள் தராது. ஸோ இதுக்கு பேர் தான் இரட்டை கிளவி. இரட்டைனா 2, கிளவினா சொல். அப்போ 2 சொல்லுப்பா, இது வந்து சேர்ந்து தான்ப்பா வரும், 2 வரும். அது எப்பயுமே சேர்ந்து தான் வரும். தனித்தனியாக பிரித்தோம்னா அதுக்கு பொருள் கிடையாது. இப்போ தனதன கனகன சலசலனா பொருள் இருக்கு, தட அப்படின்னா பொருள் இருக்கா, சல அப்படின்னா பொருள் இருக்கா, இல்லை. ஸோ அதான் பிரித்தால் பொருள் தராது. இது வந்து ஒரு ஒளி குறிப்பை கொடுத்துதா, குறிக்குதா, ஒரு ஒளி குறிப்பை வெளிப்படுத்துதா, ஒரு சவுண்டை சொல்லுதா. சலசல கனகன தனதனன்னு ஒரு சவுண்டு சொல்லுதுல, அதுதான். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. இரட்டை கிளவி நம்ம பின்னாடி ஹையர் ஸ்டாண்டர்ட்லையும் இரட்டை கிளவிலாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த இடத்துல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை கிளவி 2 சொல், ஓகேவா. இரட்டைனா 2, கிளவினா சொல்லு. அதுக்கப்புறம் உரிய இரட்டை கிளவி சொற்களை நிரப்புக. பட்டாசு எப்படி வெடிச்சதுன்னா பட, குழந்தை குடுகுடுன்னு ஓடும், சுருக்கமாக பேசு, வளவளன்னு பேசாத, வைரக்கல் பல வென்று மின்னியது. அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக. அறிவு கூட்டல் உடையார், நாடு கூட்டல் இல்லை, அஃது கூட்டு உடையார், அஃது கூட்டல் உடையார், அஃதுடையார், அஃது கூட்டல் உடையார், ஓகேவா. ஸோ ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு குறில் நெடில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது, ரொம்ப சிம்பிளானது தான். செவல் இல்லை சேவல், ஆணும் பெண்ணும், ஏட்டிக்கு போட்டி,
அவன் எங்கே சென்றான். ஓகேவா, இந்த இதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஏட்டிக்கு போட்டி, பெசாதே இல்லை பேசாதே. நான் அந்த வட்டம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தப்பாக இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக மாற்றிக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம நேருல இது படித்தோம்ல, அந்த இடத்துல படித்து பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ கேள்வி கேட்குறாங்க, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பேரா கொடுக்குறாங்க, அந்த பேராவை படித்து 4 கேள்வி கேட்குறாங்க. அந்த பேராவை படித்து அந்த 4 கேள்விக்கு நம்ம பதில் எழுதணும். இப்படிலாம் இப்போ கேள்வி கேட்குறாங்களா டிஎன்பிசியில். ஸோ அதனால் இப்பயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதேமாதிரி இதுக்கும் அந்த லெசனை படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஸோ அடுத்து இந்த உலகம். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு புக் பேக்கில் பின்னாடி ஆன்சர் இருக்குது. நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். உலகம் அப்படிங்கிற பொருளில் வர தமிழ் சொல். ஞாலம்னாலும் உலகம், பார்னா உலகம், வையம்னா உலகம், வையகம்னாலும் உலகம், தரணினாலும் உலகம், மேதினாலும் உலகம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் அங்கங்கே எழுதியிருக்கேன். பின்னாடி நமக்கு புக் பேக்லேயும் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. முகில் அப்படின்னா மேகம். அரசனை வேறு எப்படிலாம் சொல்லலாம், கோன்னு சொல்லலாம், வேந்தன்னு சொல்லலாம், மன்னன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பின்னாடி நமக்கு புக் பேக்கில் ஆன்சர் இருக்குது, அந்த புக் பேக் ஆன்சரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து 4 வரிக்கு மிகாமல். ஸோ இந்த பரிந்துரைத்த நூல்கள், நீங்கள் இதையும் அந்த லெசனை படித்து அந்த லெசனை படித்து இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நூல்களை ஏன் வாசிக்க வேண்டும். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், அதில் என்ன தோணுதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர், அவ்வளோதான். ஸோ கேள்வி இப்போ அப்படி தானே கேட்குறாங்க. ஒரு பேரா இருக்குது, அதில் 4 கேள்வி, பேராவை படித்து 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறோம். இங்கே ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே போய் உட்காந்து அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக இங்கேயே ஒரு தடவை லைட்டாக பார்த்துட்டு போயிடுறோம், அவ்வளோதான். ஸோ ஓகே தானே. ஸோ அடுத்து சொன்னேன்னா இந்த இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஞாலம்னாலும் உலகம், நிலம் உலகம், பூ உலகம்னாலும் உலகம். இங்கே வந்து மன்னன், அதாவது அந்த அரசனுங்கிற சொல்லு வந்து மன்னன்னாலும் அரசன், வேந்தன், கொற்றவன்னாலும் அரசன். அதே மாதிரி இங்கே மேகம், முகில் மேகம், எழிலி மேகம், கொண்டல்னா மேகம், மஞ்சு அப்படின்னா மேகம். ஓகே தானே. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சொல் பல பொருள் ஒரு சொல் இதிலலாம் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ கரகாட்டம் ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க, இதில் படித்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது கேள்வி மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் படிக்கிறப்பயே இது எனக்கு தெரியலை, இது பேசிக்காக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த விஷயம் கூட எனக்கு தெரியலை, அப்படி இதுலேருந்து ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அது பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா அதையும் படித்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, கரகாட்டம் அப்படிங்கிறது நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று. இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், அது கரெக்டாக தப்பா. இது ஆண் பெண் இருவருமே ஆடும் கலையாகும், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இது சிம்பிளாக தான் இருக்குப்பா, பட் இருந்தாலும் எனக்கு தெரியலை அப்படிங்கன்னா நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி அதை படித்து வச்சுக்கோங்க. பேராவுக்கு இந்த பேராவை படித்து இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. இதில் அப்படியே டேரெக்டாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா யூனிட் 6ல் கூட நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சு இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நம்ம எப்பயுமே படித்து வச்சுக்கணும். ஓகே தானே. ஸோ அடுத்து உயர்ந்து நிற்பது மலை, அதாவது மவுண்டெயின். வானத்தில் இருந்து பெய்வது மழை, இந்த மலை அப்படிங்கிறது நம்ம மழை பெய்யுதுல அந்த மலை. ஓகே தானே. ரெயின், இந்த மலை வந்து ரெயின். உழவர்கள் ஆடி திங்களில் பொன்னேர் பூட்டுவர். பொன்னேர் நம்ம அங்கனையே கூட நம்ம பாரதிதாசன் பாடலில் ஸ்பெல்லிங் பார்த்தோம், பொன்னேர். ஓகேவா. மழை நீரை வானம் புனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு. அவ்வளோதான். ஸோ எந்த ரா வருது அப்படிங்கிறது தான் இங்கே இது. ஸோ ஓகே தானே. ஸோ அடுத்து மேகம் தமதம என திரண்டிடும், மின்னல் பல இடி டமடம என இடித்திடும், மழை சடசடவென பெய்திடும், வெள்ளம் மலை என பெருகிடும். ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு கேள்வியாக சிம்பிளாக கேட்டு 4 ஆப்ஷன் வைக்கிறப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கே மொத்தம் 5 இருக்குது, இங்கே 5 ஆப்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மின்னல் பலன்னு மின்னுது, இதெல்லாம் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். பட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே ஸ்டக் ஆயிடுவோம், டைம் அந்த இடத்துல நிறையா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் மேகம் தமதம, வெள்ளம் மலைன்னு பெருகுது, மழை சடசடன்னு பெய்யுது, இடி டம்முன்னு இடிக்குது, மின்னல் பலன்னு மின்னுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இங்கேயே ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர். சரி, கரெக்டு. பாவேந்தரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கரெக்டு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். கரெக்டு. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கா? தவறு. இது தவறான ஸ்டேட்மெண்ட். காளிதாசர் ஆங்கில நாடக ஆசிரியரா? அதுவும் தவறு. அடுத்து ஊர் திருவிழாவில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும். இது கரெக்ட். அதுக்கப்புறம் சொற்களில் உள்ள பிறைகள் சேங்கலைன்னு கொடுத்துருக்காங்க, அது செங்கல்னு வரும். வேல் வெடித்து கொடுப்பது கொள்ளருக்கு கடனை. இந்த வேல் எந்த வே வரும்னு பாருங்க, அதாவது இந்த வே வரும். ஓகேவா. உலக பெதுமறைன்னு இருக்கு, இது பொதுமறைன்னு வரணும். தேல்வியே இல்ல, தோல்வியே வெற்றியின் பெருப்படி. தோல்வியே. ஓகேவா. தேன்னு கொடுத்துருக்காங்க, தோன்னு வரணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து செகண்ட் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.